ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், அதாவது எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ் பார்க்க போகிறோம். பெஸ்ட் பவுலர்ஸ் யார் யாருன்றது மட்டும் இல்லாமல் டீமில் இருக்க மொத்த பவுலர்ஸோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐபிஎல் 2024 நாளைக்கு ஆரம்பிக்க போகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ 22 March, ஸோ டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 உங்களுக்கு ஓப்பனிங் செரமனியோடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பின்னர்ஸ் மட்டும் இல்லாமல், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் இல்லாமல் மொத்த பவுலர்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். பட் எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு தான் பேர் போனவங்களும் கூட. வாங்க வீடியோ டிலே பண்ணாமல் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் பவுலர் ஒரு ரொம்பவுமே முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஃபாரின் பவுலர் எஸ்ஆர்ஹெச்சில் இருக்காங்க. இவர் பேரை இன்னும் நம்ம புதுசாலாம் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல, ஆல்ரெடி ரொம்பவே நல்லா தெரிஞ்ச பவுலர் தான். ஸோ பேட் கமின்ஸ், ஸோ இவர் தான் டீமை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. கேப்டனாக இருக்கார் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஐபிஎல் 2024க்கு கேப்டன், அதாவது எஸ்ஆர்ஹெச்க்கு கேப்டன் வந்து பேட் கமின்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ எஸ், ரொம்பவுமே பெரிய ஒரு காஸ்ட் போயிருக்காரு. ஸோ 20 crores போயிருக்காரு. ஸோ வாங்கியிருக்காங்க இந்த ஆப்ஷனில். அண்ட் அதை இவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பிகாஸ் இவர் தான் இப்போ வேர்ல்டு கப் 2023 நடந்த வேர்ல்டு கப்பை லிஃப்ட் பண்ணி கொடுத்தாரு ஃபார் ஆஸ்திரேலியன் டீம். அது மட்டும் இல்லாமல் நிறையா லீக் மேட்சஸுமே அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்லேயுமே டீமை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாமே வச்சு தான் எஸ்ஆர்ஹெச் மட்டும் இல்லாமல் நிறைய டீம் வந்து ஃபவுல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆப்ஷனில் வாங்குறதுக்கு. ஸோ 10 கோடி 20 கோடின்னு சொல்லிட்டு 20 கோடி மேலே போயிட்டார் அவர். அண்ட் அது கடைசியாக வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான். முக்கியமாக சொல்லணும்னா ஃபாரின் ஸ்லாட் இவருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மீதி 3 பிளேயர் தான் நம்ம ஃபாரின் ஸ்லாட்டில் எடுக்க முடியும். ஸோ எஸ், பேட் கமின்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அண்ட் நாட் ஓன்லி இன் ஐபிஎல் லீக், மொத்த வேர்ல்டுலேயுமே ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அடுத்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா மயங்க் மார்க்கண்டே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவுலர். ஓகே, ஒரு புது பையனே சொல்லலாம். ஸோ இவரை பற்றி பெருசாக எதுவும் நம்ம பேசலை, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த வருஷம் ஐபிஎல்லில் வந்து பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உமர் மாலிக். ஸோ எஸ், ஐபிஎல் 2024 வந்து இவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே பேசப்படும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். 150க்கு மேலே போடக்கூடிய ஒரு பவுலர் தான் இவர். ஸோ இவரோட நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாவே இருக்கும். ஏன்னா இவர் ஒரு 2021 லாஸ்ட்டாக விளையாண்டுருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஸோ லாஸ்ட்டு சீசன் வந்து 8 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ தட் அவரை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்றது ஒரு டவுட் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் இவரோட பவுலிங் ஸ்பீட். ஸோ ஃபாஸ்ட் வந்து 150 கிட்ட போடுறாரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வைக்கிறாங்க எஸ்ஆர்ஹெச் கிட்டேருந்து. பேட் கமின்ஸ் இவர் எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் பேட் கமின்ஸ் கிட்டேருந்து இவர் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டாரு, அதை பவுலிங்கில் இன்க்ளூட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தது நம்ம நட்டி. எஸ், நம்ம நட்டி வந்து லாஸ்ட் இயரில் விளையாண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நட்டி வந்து இன்ஜூர்ட் அப்படின்னா எல்லா டைம்லேயுமே சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக வந்து பார்க்கும்போது நட்டி வந்து இன்ஜூர்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பிகாஸ் இவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஆனால் லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 12 மேட்சஸ் விளையாண்டு 10 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. வெயிட் பண்ணி தான் பார்த்துருக்கணும் நட்டி எப்படி விளையாடுறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயதேவ் உனாத்கட். எஸ், உனாத்கட் வந்து ஒரு சீசனில் பர்பிள் கேப் கேட்டக்கெல்லாமே வந்திருந்தார். ஆனால் அது வேறு ஃப்ரான்ச்சைஸிக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஹையர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி ஜெயதேவ் உனாத்கட்டை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிளேயரை வாங்கினா இதுக்கப்புறமா எந்த ஒரு பிளேயரும் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க ஜெயதேவ் உனாத்கட்டுக்கு. எஸ், இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் தான். இதுக்கு முன்னாடி மேட்சஸில் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கேப் கிட்டக்கெல்லாமே போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இவர் கொடுக்குறாரா அப்படின்றது வந்து ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ ஜஸ்ட்டு 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அண்ட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கலை லாஸ்ட் சீசன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இவர் பர்பிள் கேப் எடுக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ 2017 வந்து பார்த்திங்கன்னா 24
விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அதுதான் அந்த பர்பிள் கேப் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து இவர் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒன் மோர் வந்து நமக்கு ஒரு ஃபாரினர் இந்த ஃபாரினர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானி. ஸோ ஃபஹக்குல் ஃபாசித் இதுதான் அவரோட நேம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் ஒரு புது லீக், அந்த லீகில் வந்து இவர் எப்படி விளையாடுவார் அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் சீசன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாண்டு 4 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பத்தாது. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து எந்தளவுக்கு விளையாடுவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபசல் ஹக் ஃபரூக்கி இதுதான் இவரோட நேம். பிகாஸ் ஒரு ஆப்கானிஸ்தான் வந்து அந்தளவுக்கு ஷைன் ஆவாங்களான்னு கேட்கும்போது ரஷீத் கான் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் இந்த ஐபிஎல்லில் ரொம்பவுமே பாப்புலராக இந்த ஒரு லீகை யூஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி இவரும் வராரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவருக்கு அப்புறமா வந்து இன்னும் டீமில் வந்து இருக்காங்க. பிகாஸ் ஒரு நிறையா பேக்கப் இருக்குது பவுலர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புவி, ஸோ புவனேஸ்வர் குமார் ஒரு ஆஸ்தானா பவுலர்னே சொல்லலாம் ஃபார் SRH. அண்ட் இவரை வச்சு தான் இந்த வருஷம் ஜெர்சி எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஷபாஷ் அஹமத். ஸோ எஸ் ஒரு யங்ஸ்டர், ஒரு அன்கேப்டு பிளேயர்னே சொல்லலாம். விளையாண்டுருக்காரு, பட் இன்னும் அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலாம். இந்த சீசன் பாப்புலர் ஆகி அது மூலயமா அவர் எடுத்துகிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்த பவுலர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் சிங். ஸோ ஆகாஷ் சிங் அதே மாதிரி ஒரு அன்கேப் பவுலர். அண்ட் இவர் வந்து SRHக்கு எந்தளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் அதை விட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எத்தனை மேட்சஸ் விளையாட சான்ஸ் கொடுக்குறாங்கன்றதையுமே நம்ம பார்க்கணும். அண்ட் அந்த மேட்சஸில் இவர் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றத நிச்சயமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதை விட வேறு வாய்ப்பே இல்லை. அண்ட் கொடுக்குற 1 or 2 மேட்சஸில் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு எப்படியாச்சும் டீமுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஓவரில் 15 ரன் அதை ஈஸியாக பவுலர்ஸ் கண்டெயின் பண்ணலாம். பட் அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பான பாலை போட்டுறக்கூடாது. ஏன்னா இதெல்லாமே பேசிக்ஸ். அவங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொரு மேட்சுமே விளையாடுவாங்க. அதில் தப்பு பண்ணாமல் அவங்க போடணும். அது நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரம் ஆகாஷ் சிங். ஸோ நாட் ஓன்லி ஆகாஷ் சிங், இதே மாதிரி தான் இதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாமே. ஜதாத் சுப்ரமணியன், ஸோ இவரும் ஒரு அன்கேப்டு பிளேயர். SRH வந்து டேலண்ட்டாக ஒரு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வந்து கிளிக் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த பிளேயர் இவங்களுக்கு கை கொடுக்குறாங்க, அண்ட் அவங்களை வச்சு இன்டர்நேஷ்னல் மேட்ச் எல்லாமே விளையாடுறாங்களா அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சுப்ரமணியன் ஒழுங்காக விளையாடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு பதில் தருவாரான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் SRHோட பவுலர்ஸ். ஸோ ஒரு குயிக்காக ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட் கமின்ஸ், ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மயங்க் மார்க்கண்டே, ஸோ அதுக்கப்புறமா உம்ரான் மாலிக், டி நட்ராஜன், அதுக்கப்புறமா ஜெய்தேவ் உனாத்கட், அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபரூக்கி, அதுக்கப்புறமா புவனேஸ்வர் குமார், ஸோ ஷபாஷ் அஹமத் அண்ட் ஆகாஷ் சிங். ஸோ இந்த ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு பிளேயரை விட்டுரும் சுப்ரமணியன். ஸோ இவங்களை வச்சு தான் இவங்க விளையாட போகிறாங்க. ஸோ இதுலேருந்து எத்தனை பவுலர்ஸை பிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எந்த பிளேயர் நிச்சயமாக விளையாடுவாங்கன்றதையுமே நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேட் கமின்ஸ் தான் உங்கள் டீமோட ஒரு கேப்டன். ஸோ அவரே பவுலர்னு போது ஈஸியாக அவங்க டேலண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பவுலர்ஸ் எல்லாமே இவங்க கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீசன் ஒரு புது கலாட்டாவாக இருக்க போகுது ஃபார் SRH. அண்ட் அதை பேட் கமின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் லாஸ்ட் சீசனில் வந்து டீம் வந்து செட்டில் டவுன் ஆகி இருக்கும்போதே எய்டன் மார்க்ரம்னால வந்து பெருசாக சாதிக்க முடியலை. பட் இந்த வருஷம் எப்படி சாதிக்கிறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி வர வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்னு வரும்போது அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக ரீச் அவுட் ஆகும். அண்ட்
வேறு ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.